ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த திருநாளான ஈஸ்டர் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்து பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். ஈஸ்டர் திருநாளையொட்டி வாட்டிக்கனில் உள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் நேற்றிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் உரையாற்றிய போப் ஆண்டவர் லியோ, உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட மக்கள் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். Non mancano anche ai nostri giorni sepolcri da aprire e spesso le pietre che li chiudono sono così pesanti e ben vigilate da sembrare inamovibili. Alcuni opprimono l'uomo nel cuore, come la sfiducia, la paura, l'egoismo, il rancore. Altre, conseguenza di quelle interiori, spezzano i legami tra noi come la guerra, la ingiustizia, la chiusura tra popoli e nazioni. Non lasciamocene paralizzare. ஈஸ்டர் திருநாளையொட்டி கிறிஸ்தவ மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஈஸ்டர் பண்டிகை தினத்தில் நல்லிணக்கம், அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்கான நமது உறுதியை புதுப்பித்து சிறந்த எதிர்காலத்திற்காக கூட்டாக பாடுபடுவோம் என்று கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாட்டு மக்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் போதனைகளும் அன்பு, தியாகம், மன்னித்தல், பிறருக்கு சேவை புரிதல் ஆகிய மாண்புகளை பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். வாய்மை, மனிதநேயம் ஆகியவற்றை கடைபிடித்து அனைவரும் நல்வாழ்வை மேற்கொள்ள ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து செய்தியில், இந்த நாள் நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலை கொண்டாடுகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த நாள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி, பிரகாசம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இயேசு பிரானின் போதனைகள் அனைவரையும் அன்புடன் சமுதாயத்தில் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்த ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனித குலத்திற்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்நாளில் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து செய்தியில், கருணையே வடிவான இயேசு கிறிஸ்துவின் மனிதநேய கருத்தியல்களை வாழ்வியல் நெறிகளாக கொண்டு நடக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஈஸ்டர் என்னும் உயிர்ப்பு ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் வன்முறைகளும் வெறுப்பும் வறுமையும் கெட்ட போர்களும் அகன்று மனிதம் மட்டுமே எங்கும் ஆட்சி செய்யும் புத்துலகை படைக்க இந்நாளில் உறுதியேற்போம் என அவர் கூறியுள்ளார்.